இனி செல்ஃபி எடுத்தாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா? முதல்வர் ஸ்டாலின் கேள்வி. வெல்கம் டு ஆக்கிலாம் பேசுவோம். மக்களவை தேர்தல் சூடுபிடித்து வரும் வேளையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அனைத்து கட்சியின் தலைவர்களும் தங்களது தேர்தல் அறிக்கைகளை மக்களவை தேர்தல் சூடுபிடித்து வரும் வேளையில் அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. அனைத்து கட்சியின் தலைவர்களும் தங்களது தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டு ஒவ்வொரு தொகுதியாக சென்று அவர்களது கட்சி வேட்பாளர்களுக்காக வாக்குகளை சேகரித்து வருகின்றனர். பிரச்சாரத்தின் போது வார்த்தை போர்களும் நிகழாமல் இல்லை. கட்சி தொண்டர்கள், உறுப்பினர்கள், கட்சித் தலைவர்கள் என அனைவரும் அவர்களது தேர்தல் பிரச்சார களமாக பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் மோடிக்கு எதிரான அவரது கருத்துக்களை பதிவிட்டுள்ளார். கோரப் பசியுடன் திட்டங்கள் தீட்டி வரும் பாஜக. மு.க. ஸ்டாலின் விமர்சனம். அதில் தான் முதலமைச்சராக இருந்தபோது தன்னுடைய பிணத்தின் மீதுதான் ஜிஎஸ்டியை அமல்படுத்த முடியும் எனக் கூறிய நரேந்திர மோடி அவர் பிரதமரானதும் ஜிஎஸ்டி என்பது பொருளாதார சுதந்திரம் எனக் கூறி இந்தியா முழுவதும் ஒரே வரி என அறிமுகப்படுத்தினார் எனக் கூறினர். தொடர்ந்து இனி செல்ஃபி எடுத்தாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா? ரூபாய் 1.45 லட்சம் கோடி கார்ப்பரேட் வரியை தள்ளுபடி செய்த பிரதமரால் ஏழைகள் மீது கருணை காட்ட முடியவில்லையா? ஜிஎஸ்டி என்பது வரி அல்ல, அது ஒரு வழிப்பறி எனக் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஆகிலாம் பேசுவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.